ஜோஜோ பாட்டி வந்துட்டாங்க. அங்காட்டியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். காஸ்ட்னா 50 rupees லைக் 7 திருப்பி போட்ட மாதிரி. அந்த மாதிரி தான் ப்ரஷ் பண்ணணுமா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருந்து எங்க அத்தை வந்துட்டாங்க. ஜோஜோ பாட்டி வந்துட்டாங்க. இன்னும் விட்டு ஜோஜோ பாட்டியும் ஜோஜோவும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா சித்திட்ட குடு குடு குடுன்னு தூக்குறாங்க. அவங்க அக்கா வேற ஜோஜோவை. அவங்களுக்கு ஒரே குஷி. அங்க பாரு, எத்த ஊர்ல இருந்து வரும்போது சில திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம கார்டன் போயிடாடி. புதினா தேங்காய் எடுத்துட்டுங்க. நாங்க தேங்காய் பிஸ்னஸ் பண்றதுனால எத்த தேங்காய் எடுத்துட்டு வந்துருக்கோம். இது 2 இளநீ. அம்மா அடேப்பா 7 இளநியா? எதுக்கிட்ட இத்தனை இளநீ? தண்ணியில போட சொல்றதா? சேர்த்த தேங்காய் எண்ணெய் சில்லுன்னு இருக்கு. ஏசில வந்ததுக்காக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஏமா எங்க அத்தை எடுத்துட்டு வந்துருக்காங்க. எல்லாம் எடுத்து ஒரு முலாம்பழம் பாவக்காய் வாங்கினது அத்தை இல்ல எங்க செடிக்காய் பாவக்காய். இது எப்படியும் மாங்காய் எப்படியும் மாமா பறிச்சுட்டு வந்துருப்பாங்க எனக்கு தெரியும். இதுட்ட வெள்ளரிக்காவா? கொஞ்சம் வரும்போதா வரும்போது வாங்கிட்டு வெள்ளரிக்காய் முலாம்பழம் மாங்காய் பாவக்காய். அது என்னத்த பொறிச்சாச்சா? இவ்வளவு பெருசு வந்திருக்கு. 2 பைய கட்டை பை எடுத்துக்கிட்டு பாப்பாவை கையில பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எங்க அத்தை எடுத்துட்டு வந்த திங்ஸ்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கணும். அதுக்காக தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாளைக்கு காலையில பார்க்கல என்ன நடக்குதுன்னு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். நீ எங்க அத்தை இருக்கிறதுனால நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு சீக்கிரம்னா சென்னையில இன்னும் சூரியனே வரல, அதுங்காட்டியும் முடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமேன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கோம். நேற்று போனதான் ஊற்றி குச்சில்ல, அதனால இன்னைக்கு போகிறோம். சரி, நான் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூப்பிட்றேன். தொடர்ந்து இணைப்பில்லைங்கள். பாய். பாருங்க, இன்னும் சூரியனே வரலையா? அக்கா இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டு. அங்காட்டியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். சரி, லேட்டாகுது. நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மெயின்லேருந்து கொஞ்சம் நடக்கணும். இந்த தண்ணி சுற்றுதா? இப்படி நம்ம வீட்டு ஆளுங்க மேலே அடிச்சிச்சு. அந்த பக்கம் இருக்குன்னு எல்லாம் அந்த தளத்தில் ஓரமாக போனாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா நம்மளும் அதில் நினைஞ்சிருவோம். வாங்க ஃபாஸ்ட்டாக. அப்புறம் சுற்றி டபுக்குன்னு இப்படி அடிச்சிட போகுது. முன்னாடி பார்த்துவா. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நேற்று வந்தோம், ஊற்றிக்கிச்சு. இன்னைக்கு சீக்கிரமாக வந்திருக்கோம், பார்க்கலாம். நேற்று மாதிரியே ஒரு இடத்துல சாப்பிட்டோம், கேன்டீனில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். வர வழியில் இந்த டம்ப்பு இல்லைத்த டம்பில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு என் ஃபோட்டோ வேற எடுத்துக்குமா, என்ன பயமாக இருக்குது. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. சரி, இப்போ டீத் க்ளீன் பண்ண போகிறோம். சும்மா சல்லுன்னு இங்கேருந்து அப்படி 4 மணி டீத் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் அம்மாவையும் எங்கள் அத்தையும் மேலே விட்டுட்டு டீத் க்ளீன் பண்ணுறதுக்கு நானே ஹஸ்பண்டும் கீழே வந்துட்டோம். ஏன்னா நாங்களாம் டீத் க்ளீன் பண்ணிட்டோம். ஜோஜோ மேலே வச்சுட்டு ஒன்றும் முடியல. ஒரு மாதிரி கசன்னு சினிக்கிட்டே இருந்தாங்களா. ஃபேன் காற்று வர பத்தல. இந்த இவ்வளோ பெரிய ஃபேன் ஓடுது. அதனால் கீழே வந்துட்டோம். கீழே வந்து எங்கள் அத்தைக்கும் எங்கள் அம்மாக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு டீத் க்ளீன் பண்ணவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. ஜாலியாக பேசினாங்க, பொறுமையாக க்ளீன் பண்ணாங்க. என்னென்ன சொன்னாங்கங்கிறத போகும்போது சொல்கிறேன். ஓகே, எங்கள் வீட்டில் எல்லாம் ஈ காட்டுக்க. ஆமாம், எல்லாம் ஈ காட்டுக்க. அதோட டீத் க்ளீன் பண்ணிருக்கோம். அங்கே எங்கள் சைடில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. சைடில் ஒரு நொறுவ போகுது. கீழே போடுவாங்க. சரி, நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போதான் டீத் க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்காட்டி காரப்பொரி சாப்பிட்டு காரையாக்க பார்க்குறாங்க.
எப்படிதான் வவுறு இருந்தாலும் மிளகாய் வா வேகமாக வா கூடி அப்படியே டஃப் கொடு. வா டீத்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கு, எங்கள் அத்தைக்கு, அம்மாவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. காஸ்ட்டுன்னா 50 ருபீஸா? காஸ்ட்டுன்னா 50 ருபீஸு. ஸ்டூடெண்ட் மூலிமா வந்தால் ஃப்ரீயா? அதனால் ஸ்டூடெண்ட் மூலிமா நாங்கள் வந்தோம். இது முன்னையே போட்டிருந்த பிளானு. அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சி க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்ருக்கோம். அந்த மேம் நிறைய விஷயம் சொன்னாங்க தெரியுமா? நம்ம நினச்சிட்ருக்கோம் வயிற்றில் இருக்க பிரச்சனைக்கும் நம்ம சாப்பிட்ற வாயில் இருக்க பல்லுக்கும் எந்த கனெக்டிவிட்டி இருக்காது அப்படின்னு. ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கான். நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம பல்லில், நம்ம வாயில் ஒரு சிம்டம்ஸை காட்டுமா. நான் கேட்டேன், இதுக்கு முன்னே ஏதாவது டேப்லெட் அவங்க கேட்டாங்க என்கிட்ட, இதுக்கு முன்னே டேப்லெட்டு இல்லைன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் இருந்துட்டு அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க டீத் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு கேட்டப்போ சொன்னாங்க, நம்மளோட மவுத்துக்கும் டீத்து அதுக்கு எல்லாத்துக்குமே மாங்காடியே அது எல்லாத்துக்குமே வயிற்றில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கான். அதனால் அந்த லிஸ்ட்டு கேட்டாங்க, அது சொன்னாங்க. இன்னொன்று நாக்கெலாம் ஸ்க்ரப் நாக்கு டெய்லியும் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணுமா? க்ளீன் பண்ணணுமா, இல்லைன்னா வாயிலேருந்து ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருமா, அது சொன்னாங்க. அப்புறம் ப்ரஷ்ஷு இந்த முன்னாடி இருக்க பல்லை எல்லா பல்லுக்குமே ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி தள்ளணுமா. லைக் அந்த கேப்பில் இருக்கிறது இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு இப்படி கீழே தள்ளணும். லைக் 7 திருப்பி போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் ப்ரஷ் பண்ணணுமா. ப்ரஷ் பண்ணும்போது நம்ம எகுருக்கும் நம்ம பல்லுக்கும் சென்டரில் இப்படி பண்ணி இப்படி கீழே இருக்கணுமா. எல்லாத்துமே நம்ம பல்லை மட்டும் தேய்ச்சிருக்கோம், அப்படி தேய்க்கக்கூடாதான். எகுரையும் லைட்டாக டீத்து பல்லையும் லைட்டாக இது பண்ணதுக்கப்புறம் அப்படி ப்ரஷ் பண்ணுமா. டெய்லி 2 வேளை ப்ரஷ் பண்ணுமா. இதெல்லாம் ஒன்றா சொன்னாங்க. பண்ணிவிட்டு அப்படியே க்ளீன் பண்ணாங்க, நார்மலாக பேசினாங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். தொடர்ந்து இணைப்பில் சாப்பிட்டா நடந்த ஸ்டாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்கே நாம போகிறோம்? வீட்டுக்கு. வாங்க ஃபேமிலிகளே, எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் கூடுவஞ்சேரி போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு. உங்களுக்கு தெரியுதா எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு? எல்லா வேலையும் முடிச்சு, ஆனால் 2 வாரம் கழிச்சு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. அந்த மேம் சொல்லியிருக்காங்களாம் அத்தைக்கிட்டலாம். நீங்கள் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, அதில் சொல்லுவாங்க அபிகிட்ட என்கிட்ட சொல்லியிருக்குன்னு சொன்னாங்களாம்மா. டீத் எப்படி பல் எப்படி விளக்கணுங்கிறது அப்படின்னு அம்மாவும் அத்தையும் சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லோரும் டீத் க்ளீன் பண்ணிங்கன்னா பல்லன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களை இன்னும் 2 வாரம் கழித்து வர சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்த வாரமே ஊருக்கு கிளம்புறோம். அடுத்த வாரமா இன்னும் 2 நாளில் ஊருக்கு கிளம்புறோம். சரி, என்னன்னு பார்க்கலாம். பாய். எப்படி போகுதுங்கிறத தொடர்ந்து இணைப்பில் இருந்து பாருங்கள். டாடா, பாய் பாய். தண்ணி அடிச்சிட போதும், வாப்பா.